رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي ربنا زدنا علما. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வெல்கம் டு கீடு ஜன்னாயம் தஸ்னிம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அல்ஹம்துலில்லாஹ். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நான் லாஸ்ட் வீடியோவில் கேட்ட கொஷினுக்கு ஆன்சர் என்னன்னு பார்க்கலாம். நான் என்ன கொஷின் கேட்டேன்? கைபர் போரின் போது அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு என்ன வலி ஏற்பட்டது? இதுக்கான ஆன்சர் கண்வலி. நாம் கேட்கும் ஒவ்வொரு துவாக்களுக்கும் படைத்த இறைவன் பதிலளிக்கின்றான். ஒருவேளை நாம் கேட்கும் துவாக்கள் அங்கீகரிக்கப்படாமல் போனால் அதற்கு முக்கிய காரணம் நாம் செய்த பாவங்கள். பாவம் செய்த நிலையில் தௌபா செய்யாமல் எவ்வளவு துவா கேட்டாலும் அந்த துவா கபூலாகாது. அதனால் துவா கேட்டு நிறைவேறவில்லை என்றால் அதிகம் தௌபா செய்யுங்க. நிச்சயம் உங்கள் துவாக்கள் நிறைவேறும். சில நேரம் உடனடியாக நிறைவேறலாம், சில நேரம் தாமதமாகலாம். நாம் தௌபா செய்த நிலையில் துவா கேட்டும் தாமதமானால் அல்லாஹ்விற்கு பிடித்த வார்த்தைகளை கொண்டு துவா செய்யுங்க. குர்ஆன் மற்றும் ஹதீஸ்களில் பவர்ஃபுல்லான துவாக்கள் நிறைய இருக்குது. அதை ஓதி துவா செய்யலாம். இப்படி துவா செய்யும்போது நான் கேட்டேன், அல்லாஹ் தரவில்லை என்ற வார்த்தை ஒருபோதும் வராது. அப்படி நாம் கேட்டவுடன் அல்லாஹ் உடனே பதிலளிக்கக்கூடிய ஒரு பவர்ஃபுல்லான ஒரு துவாவை தான் இன்றைக்கி நான் சொல்ல போகிறேன். இந்த துவாவை ஓதி என்ன கேட்டாலும் கிடைக்கும். அதற்கு பதிலளிக்காமல் அல்லாஹ் விட மாட்டான். அவ்வளவு பவர்ஃபுல்லான அந்த துவா என்னன்னு பார்க்கலாம். اللهم إني أسألك بأن لك الحمد لا إله إلا أنت المنان بديع السماوات والأرض يا ذا الجلال والإكرام يا حي يا قيوم. اللهم إني أسألك بأن لك الحمد لا إله إلا أنت المنان بديع السماوات والأرض يا ذا الجلال والإكرام يا حي يا قيوم. இதோட மீனிங் என்னன்னா, யா அல்லாஹ், நிச்சயமாக நான் உன்னிடம் கேட்கிறேன். எல்லா புகழும் உனக்கே உரியது. உன்னை தவிர வணக்கத்திற்குரியவன் வேறு யாரும் இல்லை. நீயே பேரருளாளன். வானங்களையும் பூமியையும் முன்மாதிரியின்றி படைத்தவனே, கண்ணியமும் மகத்துவமும் உடையவனே, என்றென்றும் வாழ்பவனே, அனைத்தையும் நிலைத்திருப்பவனே. இஸ்முல் ஆலம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது அல்லாஹ்விற்கு 99 பெயர்கள் இருக்குது. எல்லா பெயர்களும் சிறந்த பெயர்கள் தான். அவற்றில் எதை கொண்டு உதவி கேட்டாலும் அல்லாஹ்வின் உதவி உடனே வந்துவிடும். அதிலும் சில குறிப்பிட்ட பெயர்கள் இருக்குது. அதை கொண்டு துவா செய்தால் தாமதம் இல்லாமல் உடனடி பதில் கிடைக்கும். அதை தான் இஸ்முல் ஆலம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி கேட்டால் உடனே பதிலளிக்கக்கூடிய 2 பெயர்கள் இந்த துவாவில் இருக்குது. அதுதான் யா ஹையூ யா கய்யூமு. இந்த 2ஐ மட்டும் அதிகம் ஓதி நீங்கள் துவா செய்தால் உடனடி பதில் கிடைக்கும். இந்த துவாவில் கூடுதலாக அல்லாஹ்வின் இன்னும் 2 பெயர்கள் இருக்குது. ஒன்று யா ஸல் ஜலாலி வல் இக்ராம் மற்றும் அல் மன்னான். மொத்தம் இந்த துவாவில் அல்லாஹ்வின் இஸ்முக்கள் 4 இருக்குது. அதற்கு தான் இந்த துவாவிற்கு இவ்வளவு சிறப்பு. இதை கொண்டு துவா செய்தால் நீங்கள் கேட்ட அனைத்தும் கிடைக்கும். ஏதாவது ஒரு வேளை தொழுகை முடிந்து குறிப்பிட்ட எண்ணிக்கையில் இந்த துவாவை ஓதி பிறகு உங்கள் தேவைகளை கேளுங்க. எந்த மறுப்பும் இல்லாமல் அல்லாஹ் நிறைவேற்றி தருவான். விதியில் இல்லாததை கேட்டாலும் கிடைக்கும். முடியவே முடியாது என நீங்கள் நினைத்த காரியத்தையும் தாராளமாக கேளுங்க. அல்லாஹ்விற்கு எல்லாம் சாத்தியம்தான். அதனால் தயக்கமில்லாமல் கேளுங்க. இந்த ஒரு துவா உங்கள் விதி மாற காரணமாக இருக்கும் இன்ஷா அல்லாஹ். ஓகே, இப்போ ஃபைனலி கொஷின் டைம். நரகத்தில் உள்ளவர்கள் எந்த மிருகத்தை போன்று நீர் அருந்துவார்கள்? இதுதான் இன்னைக்கான கொஷின். இதுக்கு உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சால் ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்கள். அப்படி இல்லைனா ப்ளீஸ் வெயிட் பண்ணுங்கள், நான் நெக்ஸ்ட் வீடியோ போஸ்ட் பண்ணுற வரைக்கும். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன வஸ்ஸலாமு அலல் முர்சலீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.